வணக்கம். ரொட்டேரியன் சண்முக சுந்தரம். எலெக்ஷன் முடிஞ்சது, 1 வீக் கழிச்சு ரிசல்ட் வந்தாச்சு. இப்போ ஒரு ஹங் அசம்பிளி அந்த நோக்கி ஹங் அசம்பிளியாக நமக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த நேரத்தில் அரசியல் வட்டாரங்கள் என்ன நடக்கும், கவர்னர் என்ன செய்வாங்க, அதை கொஞ்சம் பார்ப்போம். பெரும்பான்மை இல்லை. இப்போ எந்த கட்சிக்குமே பெரும்பான்மை இல்லை. ஏடிஎம்கே அலையன்ஸுக்கு இல்லை, டிஎம்கே அலையன்ஸுக்கு இல்லை, டிவிகேக்கும் இல்லை. இருக்கிறதுல சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி யார் வந்திருக்கா? நம்ம டிவிகே. ஆனால் அவங்களுக்கு அந்த மேஜிக் நம்பர் அடிப்பாங்க 118, அது கிடைக்கல. இப்போ என்ன செய்வாங்க? பெரும்பான்மை இல்லைன்னா என்ன நடக்கும்? தமிழ்நாடு தேர்தல் தெளிவான விளக்கம். முதல்ல ஆளுநர் தான் இப்போ பெரிய ஹீரோ. இந்த நேரத்தில் ஹீரோ யாருன்னா ஆளுநர் தான். முதல்ல அவர் என்ன சொல்லுவாரு? தமிழ்நாட்டில் நடந்த எலெக்ஷன்ல பெரும்பான்மை பெற்ற ஓட்டுகள், பெரும்பான்மை எடுத்த கட்சி அல்லது கட்சி கூட்டணிய முதல்ல என்ன செய்வாரு? ஆட்சி அமைக்க அழைப்பாரு. அதிக இடங்கள் பெற்ற கட்சி அல்லது கூட்டணிக்கு அரசு அமைக்க அழைப்பு. அவர்கள் பெரும்பான்மை நிரூபிக்க ஃப்ளோர் டெஸ்ட், இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃப்ளோர் டெஸ்ட் அடிப்பாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்ல அவங்க 118 இருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு அப்போசிஷன் இருக்கக்கூடாது, எதிர்ப்பு இருக்கக்கூடாது. சில கட்சிகள் என்ன செய்வாங்க? நடுநிலை வகிச்சிருவாங்க. அந்த ஓட்டு எடுக்கும்போது வெளியில் போயிடுவாங்க, நடுநிலையை வகிச்சிருவாங்க. அப்போனா பிரச்சனை இல்லை. அடுத்தது என்னது? ஃப்ளோர் டெஸ்ட்னா என்னது? நம்பிக்கை சோதனை. 234 குறைஞ்சபட்ச ஆதரவு 118 இருக்கணும். எம்எல்ஏக்கள் வாக்களிக்கும் நடக்கும்போது 234 தொகுதிகளில் குறைந்தது 118 எம்எல்ஏ ஆதரவு தேவை. இதை நிரூபிக்கலைன்னா, எதிர்ப்பும் இருந்துச்சுன்னா அந்த கவர்மெண்ட் என்ன செஞ்சிடும்? டிசால்வ்டு, கலைஞ்சிரும். அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க? முதல் கட்சி தோல்வி அடைந்தால் அடுத்த பெரிய கட்சி அல்லது கூட்டணிக்கு வாய்ப்பு. இப்ப டிவிகே ஃபெயிலியர் ஆச்சுன்னா அடுத்தது யாரு? டிஎம்கேவை கூப்பிடுவாங்க. ஆனா டிஎம்கே அந்த வாய்ப்பை இல்லைன்ட்டாங்க. அவங்க எதிர்கட்சியா நான் இருக்க போறேன்னு சொல்லிட்டாங்க. ஹங் அசம்பிளி, இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்ப எல்லார் வார்த்தையிலும் இருந்தும் ஹங் அசம்பிளி. ஹங் அசம்பிளி என்னது? யாருக்குமே மெஜாரிட்டி நிரூபிக்க முடியலன்னா அதை என்ன செய்வாங்க? தெளிவில்லாத சபை அப்படிமாங்க. சரி, அடுத்த கவர்மெண்ட் வராங்க, அவங்களாலையும் ஒண்ணுமே செய்ய முடியல. எந்த கட்சியும் அரசு அமைக்க முடியாவிட்டால் ஆளுநர் என்ன செய்வாரு? அறிக்கை அனுப்புவார், பிரசிடென்ட்டுக்கு அனுப்புவாங்க. மத்திய அரசு பிரசிடென்ட் ரூல் ஆர்டிகல் 356 அமுல்படுத்தும். மாநிலம் நேரடியாக மத்திய கட்டுப்பாட்டில் போகும். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கண்ட்ரோல்ல வரும். கவர்னருடைய ஃபுல் கண்ட்ரோல்ல வந்துடும். ஒரு 6 மாசம் கழிச்சு மறுபடியும் என்ன செய்வாங்க? ரீ எலெக்ஷன் நடத்தக்கூடிய சூழல் வந்துடும்.